கோடை வெயிலின் தாக்கத்தால் சேலத்தில் மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். கத்தரி வெயில் தொடங்கும் முன்பே வாட்டி வதைக்கும் வெப்பத்தால் வேதனையில் வெந்து முழங்கும் சேலம் மக்களின் நிலை குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவான நகரங்களில் சேலம் முதலிடத்தில் உள்ளது. மார்ச் மாத தொடக்கத்திலேயே இதற்கான அறிகுறி தெளிவாக புரியும் அளவிற்கு வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்தது. கடந்த 10 நாட்கள் கணக்கெடுப்பின்படி வெயிலின் அளவு 104 டிகிரி முதல் 107 டிகிரி வரை பதிவாகியுள்ளது. கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே இப்படி ஒரு கொடுமையை அனுபவித்ததில்லை என்கின்றனர் சேலம் மக்கள். ஃபேன் இல்லாம இருக்க முடியாது, கரண்ட் இல்லாம. ஃபேன்ல இருந்து வர காத்து கூட ஹீட்டா தான் வருது. ரொம்ப அப்படியே டார்ச்சரா தான் இருக்கு. மற்ற இடத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது வெயில். எதுவும் வெளியில் போக கூட முடியல. சும்மா ஒரு 5 நிமிஷம் வெயிலில் வந்தால் கூட ரொம்ப ஹீட் ஆயிடுது. முடியல, எதுவும் மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. அதாவது வண்டி எடுத்துகிட்டு வெளியில் வரலான்னா அந்த அனல் நெருப்பு அனல் வர மாதிரி இருக்குது. காற்று அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. குழந்தைங்களை வெளியில் கூட்டணும்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதான் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேப் வச்சு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். சேலம் மாவட்டம் முழுக்க 300க்கும் மேற்பட்ட ஏரிகள், ஏராளமான குளங்கள் என ரம்யமாக இருந்த சூழல் மாறியிருப்பதும் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டதுமே இந்த வெயில் தாக்கத்திற்கு காரணம் என்கின்றனர் அறிவியல் ஆர்வலர்கள். இதிலிருந்து எப்படி நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பார்த்தால், அதிகப்படியான நீர்ச்சத்து வெளியேற்றம் இந்த கோடை காலத்திலே நடைபெறும். இதனால் திடீர் மயக்கம், சன்ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய மூளை நரம்பு மண்டல தாக்குதல், வியர்வை கொப்பளங்கள், சரும தொடர்பான பிரச்சனைகள், அதிக தாகம், கடுமையான வெயிலினுடைய தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு இவைகள் ஏற்படும். ஆகவே ஒவ்வொருவரும் நாளொன்றுக்கு 2 அல்லது 3 வேளை குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லது. உணவு சார்ந்த விஷயம் என்று பார்த்து கொண்டால், மசாலா காரம் இல்லாத உணவு வகைகள், எளிமையான கம்மங்கூழ், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை நாம் பயன்படுத்தலாம். வாட்டி வதைக்கும் வெயில் எதிரொலியாக சேலத்தில் சாலையோர கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்ள புதிதாக தொப்பி வாங்கி அணிவதும், உடலுக்கு குளிர்ச்சி தரும் பானங்களை உட்கொள்வதும் ஓரளவிற்கு சிரமத்தை தவிர்ப்பதற்கான வழிகளாக உள்ளன. சேலத்தை பொறுத்தவரை கோடை வெயில் மக்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவதோடு மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இயல்பு வாழ்க்கையை முடக்கி உள்ளது என்றால் மிகையாகாது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்ராஜ்.